கர்த்தருடைய வார்த்தை நேரத்தில் ஒரு மார்க்கு 4ஆம் அதிகாரம் 38லேருந்து 41 வரைக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். கப்பலின் பின்னயத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதுகிறே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதியாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அவர்கள் அவர்களை நோக்கி, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்கள். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லி கொண்டாங்க அப்படிங்கிற வசனத்தை நம்ம பார்க்குறோம். கப்பலில் வராங்க, ஏசப்ப பின்னணியில் படுத்துன்னு இருக்காங்க, சீசர்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் கடல் கொந்தளிக்குது, காற்றடிக்குது, மக்கள் பயப்படுறாங்க. சீசர்கள் ஆண்டவரை நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையான்னு சொல்லி இப்படிதான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஏசப்பா வீட்டில் வச்சுக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா இப்படிதான் பயந்துட்டு நடப்பாங்க. நிறைய பேர் பயப்படுவாங்க. அதனால் தேவனுக்கு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரோடு நீங்கள் பேசும்போது, ஆண்டவர் இருக்கிற இடத்துல அந்த காற்றும் கடலும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் கட்டுரை பிள்ளைகளை நீங்கள் எப்பவும் நீங்கள் நினச்சிங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் வராது. ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவரே சொல்லுவார், நீ பயப்படாதேன்னு தான் சொல்லுவார். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, போதுங்க, நாங்கள் மனிதர்களும் கவலை இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க 38ஆம் வசனத்தில். ஆனால் அவர் எழுந்து காற்றையும் கடலையும் என்ன செஞ்சார்? இறையாதே, அமைதியாக இருந்து அதட்டுறாரு. ஒரே அதட்டு தான். அப்போ ஏசப்பா இருக்கிற இடத்துல அப்படி புயல் காற்று வரதான் செய்யும். வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது, வரும். ஆனாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் காரியத்தில் என்ன செய்வீங்க? என்ன காரியம்னாலும் ஆண்டவரத்தில் நீங்கள் அதை சொல்லும் போது ஆண்டவர் இறைச்சல் கூட அமைதியாக இருக்கிறாங்க. பயப்படணும் அவசியமே கிடையாது. எதையும் குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. பயப்படுற பிள்ளைங்களாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. தைரியமாக நீங்கள் இருக்கணும். அதை நீ தான் சொல்லி எப்பவும் சொல்லுவேன் எங்கள் பிள்ளைங்கிட்ட, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். ஆண்டவர்களுக்கு ஆண்டவருக்கு ஒருத்தர் பலன் தருவார். மான்கால் கால்களை நம்ம கால்களை மான்காலாக ஆக்குவார் அப்படின்னு ஆண்டவர் எப்பவும் வசனத்தை இருந்துச்சுன்னு விசுவாசித்து பேசணும். வசனத்தை கொண்டு நம்ம பேசும்போது பிசாசு ஓடிடுவான். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதுனால ஆண்டவர் இந்த எப்பேற்பட்ட கடல் கொந்தளிச்சாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைங்க பதறக்கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான்னு வேதம் கூறுகிறது. நீங்கள் பதறாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா பிரச்சனையும் மாற்றிடுவார். உங்கள் குடும்பத்தில் அப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்ணீர் வச்சுன்னா நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுங்க. எல்லா காரியத்தையும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த காரியங்களும் தன்னால் விலகி போயிடும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. எதையும் குறித்து பயப்படாதீங்க. ஏசப்பா பிள்ளைங்க பயப்படவே கூடாது. கர்த்தர் கண்டிப்பாக எல்லா காரியத்திலும் ஜெயத்தை தருவார். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்வான். அதனால் தேவ பிள்ளைகளை நம்ம உலகத்தால் மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ரத்தத்தாலும் கழுவப்பட்ட பிள்ளைகள் எப்பவும் கர்த்தர் பயந்து நடப்பாங்க. துணிகரமான காரியத்தில் இறங்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதில் பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணுவார். அதனால் தேவ சமூகத்தில் உங்களை அடக்கி தேவ சமூகத்தில் இருந்துச்சிங்க அமர்ந்து காத்துருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் அந்த காற்றையும் கடலையும் கர்த்தர் அதட்டிடுவார். ஏன் பயந்தீங்கன்னு கேட்குறாரு. 40ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா மார்க்கு 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு என்றார். விசுவாசம் தான் முக்கியம். அவிசுவாசத்தை பிசாசு கொண்டு வர தான் செய்வான். அந்த அவிசுவாசம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. விசுவாசமாக நம்ம இருக்கணும். ஏசப்பா என்கிட்ட இருக்கிறாரு. அது ஏசப்பா நம்ம கூட இருக்கிறது பெரிய பாக்கியம். நம்ம ஏசப்பா யார்ட்டையும் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏசப்பா பிள்ளைங்கிட்ட ஏசப்பா இருப்பாங்க. ஆனால் ஜெபம் பண்ணி ஆண்டுகிட்ட பேசி என்னன்னாலும் அவர் சமூகம் அண்டி பிடிச்சிக்கோங்க. நம்ம எப்பவும் சொல்கிற வசனம் தான், கர்த்தருடைய அண்டி கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு. அதில் சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் 12ஆம் போட்டிருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க? தேவகுமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழிந்து போகாமலும் அப்படியே பாதத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? முத்தம் எடுங்க. அவர் அண்டி கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் அப்படின்னு வசனம் கொடுத்துருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டி கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அந்த கோபம் பற்றி எரியும். அதனால் அந்த கோபத்துக்கு முன்னால் நம்ம நினச்சோம் அவரை பிடிச்சிக்கிடணும். உலகம் முழுவதும் மக்கள் என்ன பாவம் செய்கிறாங்க, என்ன அநியாயம் செய்கிறாங்க. இன்றைக்கி துணிகரமான காரியங்கள், எங்கே பார்த்தாலும் விபத்துகள், எங்கே பார்த்தாலும் கற்பழிப்புகள், எங்கே பார்த்தாலும் கொலைகள், வெறிகள், பழின்னு போட்டு மக்களை பூரா கொடூரமான காரியங்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. இதனால் ஆண்டோடைய கோபம் நிச்சயமாக பற்றி எரியும் தான் வேதம் கூறுகிறது.
அதனால் ஆண்டவருடைய கோபம் பற்றியது. அதனால் நம்ம அவருடைய பாதத்தை அண்டி கொள்ளணும். அண்டி கொள்கிற யாவரும் பாக்கியவான்களை வசனம் கொடுத்துருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வந்து தேவையில்லாத கொஸ்டின் ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. ஆண்டவரே எனக்கு தஞ்சம் நீர் தான்ப்பா, நீர் தான் தஞ்சம்ப்பா, என் உயிர் நீர் தான்ப்பான்னு அவரை பிடிச்சிக்கோங்க. அவரை பிடிச்சி அவர் சமூகத்தில் நீங்கள் நினச்சி காத்துருங்க. அதனால் அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அந்த அருமையான நியாயாதிபதி யாருக்குமே அவன் இறக்க மாட்டான். ஆனாலும் அந்த விதவை போய் ஒய்யாமல் அவனை அலட்டிக்கிட்டு இருக்கிறா. இப்படி எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு இந்த அவள் கடன் வாங்கியிருப்பான். அந்த கடன்காரன் வந்து ரொம்ப அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால என்ன சின்ன போய் அவளுக்கு இன்னும் அவர் நீதி செய்வார். யாருக்குமே நீதி செய்ய மாட்டாராம். மனுஷனுக்கு பயப்பட மாட்டாராம், ஆண்டவர் தேவனுக்கு பயப்பட மாட்டாராம். அப்படிப்பட்ட அநீதி அப்படிப்பட்ட மனிதனே அந்த லேடிக்கு வந்து நினைச்சாங்க அந்த பெண்ணுக்கு இறங்கி நன்மை செய்கிறாரு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நீங்கள் கொஸ்டின் பண்ணாதீங்க. ஏசப்பா நான் உங்கள் பிள்ளைப்பான்னு அழுவீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அதில் அவருடைய வருகைக்கு நம்ம எல்லாரும் காத்திருக்கணும். அதனால் நம்ம என்ன செஞ்சுருக்கிறது, நம்ம வந்து இந்த நாட்களில் இதுதான் உலகம், இதுக்கு பிறகு உலகம் கிடையாது நினைக்கிறாங்க. இதுக்கு பிறகு உலகமே நித்திய காலம் வாழ போகிறோம். இந்த உலகம் வந்து கொஞ்ச நாள் தான், நம்மளுக்கு எத்தனை வருஷம் கொடுக்கப்பட்டுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் நித்திய காலம் நம்ம இருக்க போகிறோம். அதுக்கு அழிவே கிடையாது. அப்படி இப்படி தள்ளப்படுறவங்களுக்கு நித்திய காலம் வேதனை நிறைஞ்ச இடம், நரகத்தில் வேதனை நிறைஞ்ச இடம் பைபிள் போட்டிருக்குது. அவன் ஏசப்பா அண்டி கொள்ளாத யாரும் அங்கே தள்ளப்படுவாங்க பைபிள் போட்டிருக்கு. அதில் ஏசப்பா பிடிச்சிக்கோங்க. ஏசப்பா தான் உண்மையான தெய்வன். ஏசப்பா பற்றி கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் அவரை பிடிச்சிக்கோங்க. அவர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவர். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் நாங்கள் சொல்லியிருக்காரு. அதனால் அவருடைய அன்பை பற்றிக்கொள்ளுங்க. அவர் அன்பு இருக்க பற்றிக்கொள்ளுங்க. அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கோங்க. அவர் பாதத்தை தேடுற யாருக்கும் அவர் யாரும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆனால் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் அவருடைய ஜனங்கள் யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அதனால் கர்த்தரை இருக்க பற்றிக்கோங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராமே. நன்றி பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா நீ நல்லவரப்பா. அண்டி கொடுக்குற யாவரும் பாக்கியவான்னு சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா அண்டி கொடுக்குற பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் நாம ஐம்பட்டு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.